பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்தா நீதி வென்றது, இல்லைன்னா உச்சக்குடிமை மன்றம்ங்கிறாங்க, அல்லது வழக்கு அந்த நீதிபதியை அச்சுறுத்துவது. இது புதியதல்ல. ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு நீதிபதி ஒரு ஜாமீன் வழங்கினார் என்பதற்காக அது வழங்கப்பட்ட நீதியான்னு போஸ்டர் அடிச்சவங்க. அதுபோல நீதிபதிகள் ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா என்று சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஒரு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். சென்னையில் உருட்டுக்கட்டை தேர்தல் நீங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. உள்ளாட்சி தேர்தல் சென்னை மாநகராட்சிக்கு நடந்த தேர்தல் உருட்டுக்கட்டை தேர்தல். அந்த தேர்தலில் பெரிய முறைகேடு நடைபெற்றுச்சுன்னு அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க. பொதுவாக ரிட் பெட்டிஷன்ல ஒரு தேர்தலை ரத்து பண்ண முடியாது. ஆனா எனாமரஸ் பவர்ஸ், அதாவது இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ல அதை அந்த இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ல அந்த சென்னை மாநகராட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. செஞ்சவர் நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையிலான பெஞ்ச். உடனே நீதிபதிகள் ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா என்று சொன்னவர் கருணாநிதி. அவருடைய டவாலி மணி என்பவருடைய திருமணத்தில் இதை சொன்னாரு. இது முரசொலியில வந்துச்சு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நீதிபதிகளை அச்சுறுத்துவது. ஒரு அமைச்சர், அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர், தொலைபேசியில இன்னொரு நீதிபதிக்கு தொலைபேசியில மிரட்டல் விடுத்தார் என்று அந்த நீதிபதியை சொன்னார். இதுபோன்ற நீதிபதிகளை மிரட்டுகிற பாங்கு அவர்களுக்கு எப்பொழுதும் இயல்பானது. அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அது நல்ல நீதி என்றும், மற்றவர்கள் வழங்கினால் அவர்களுடைய ஜாதி பெயரையும் அல்லது நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுகிற பழக்கம் அவங்க உண்டு. எனவே இது புதிதாக நான் எதுவும் பார்க்கல. திருப்பரங்குன்ற விவகாரத்துல அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு எப்படி நீங்க கோட் பண்றீங்க? இல்ல, அதாவது ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், அரசாங்கத்துல எல்லா மதத்தினரும் வாழ்வாங்க. எந்த மதத்தினரையும் அவர் தனக்கு வேண்டியவர் தனக்கு வேண்டாவர்னு ஒரு அரசு பார்க்க கூடாது. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது வேல் யாத்திரையை தடை செஞ்சாரு. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது RSS ஊர்வலம் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கலையே. ஏன் நடக்க விடல நீங்க? ஏன்னா சட்டத்தை காப்பதற்காக அதை செய்ய விடல. ஆனா அதே நேரத்தில் நான் இந்த விஷயத்துல ரொம்ப உள்ள போக கூடாதுன்னு நினைச்சேன். கேள்வி கேட்கறத நான் சொல்றேன். 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்துச்சுல, அந்த தீர்ப்பு நியாயமா தப்பா அது நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும், காலம் முடிவு செய்யட்டும். ஆனா அந்த தீர்ப்பை எதிர்த்து 3ஆம் தேதி வரை ஏன் நீங்க அப்பீல் போல? உங்க அண்ணா நகர்ல பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. கள்ளக்குறிச்சி வழக்குல சிபிஐ என்கொயரி போட்டா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, அப்பீல் போறீங்க. ஏன் இந்த வழக்குல 3ஆம் தேதி வரை கள்ள மௌனம் காத்தீங்க என்ற கேள்வியை தமிழக அரசு மீது நான் வைக்க விரும்புகிறேன். அந்த தீர்ப்பு நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல, தீர்ப்பு என்பது ஒரு அரசு கண்ணோட்டத்தில் பார்த்தால் சட்டம் ஒழுங்கை கட்டுக்காக்க வேண்டிய கடமை அதற்கு இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை நிலவுகிறது என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக அப்பீலுக்கு போயிருக்கணும். போதிய டைம் நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கணும். இப்ப கொடுத்த நீதி தீர்ப்பு இறுதியானது அல்ல, அதற்கு அப்பீல் இருக்கு. அப்பீல் நீங்க போல என்னங்கிறதா அதிமுக தீபம் ஏத்தணுங்கிறதா இல்லங்கிறதா? இல்ல, அது குறித்து நான் பேச விரும்பல. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினரே நேரடியாக ஆதரவு தெரிவித்தாரு. இது குறித்து ஏற்கனவே எடப்பாடியார் ஏற்கனவே தெளிவா விளக்கம் சொல்லிட்டாரு. நீங்க மீண்டும் இல்ல, அதாவது இதெல்லாம் மக்களுடைய சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்டது. இதை பொதுவா கருத்து சொல்கிற போது அதை கவனமா சொல்லணும். ஏற்கனவே எடப்பாடியார் இது குறித்து கருத்து சொல்லி இருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு, நீதியை காக்க வேண்டிய பொறுப்பு, அங்கு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய அரசு கடமை தவறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கோம். அங்க ஏத்துறது நியாயமா தப்பாங்கிறதுக்கு சொல்றதுக்கு நீங்களும் நானும் உச்சநீதிமன்ற நீதிபதி அல்ல. இல்ல, இப்போ நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகும் அதை ஏற்ற விடல அப்படின்னா சட்ட ஒழுங்கு பாதிக்க கூடாதுன்ற கண்ணோட்டத்தில் தானே. அதை ஏன் நீங்க தப்பா புரிஞ்சு? நல்ல கேள்வி. அப்படின்னா நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னா நீங்க 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தோடனே ஏன் அப்பீல் போல? அன்றைக்கே வரவேற்றிருப்பீங்களா? மென்ஷன் பண்ணணும்னு சொல்றேன். மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்ல கடமை. நீங்க இது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அங்க ஏத்துறது நியாயமா தப்பாங்கிறது, அதுக்குள்ள நான் போகல. இந்த அரசு கடமையை செய்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அரசு கடமையை செய்யலன்னு நான் சொல்றேன். இல்ல, அதாவது தீபம் ஏற்றி இருந்தால் பிரச்சனை வருங்கிற அரசனுடைய பார்வை சரியா தப்பான்றதான் கேள்வி. இல்ல, தப்பு வரும், பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? தீபம் ஏத்தனா தவறுன்னு தெரியுதுல்ல? ஏன் 3ஆம் தேதி வரை அமைதியா இருந்தாங்க? முதல்ல அந்த கேள்வி ஸ்டாலின் போய் கேளுங்க. நீங்க அதிமுக உங்களுடைய ஸ்டாண்ட மாத்திருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சரி இதெல்லாம் மூடி மறைக்கிற செயல். நான் கேட்கறது நீதிமன்றத்துக்கு ஏன் சார் நீங்க போல
சிங்கிள் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பு உங்களுக்கு உங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அது பாதகமாகிவிடும் என்று நீங்க நல்ல கவர்னன்ஸ் நடத்துற அரசாங்க, சட்டத்தின் ஆட்சி நடத்துற அரசாங்கமா இருந்திருந்தா போயிருக்கணும். நீங்களும் பிரச்சனையை விரும்புறீங்க. நீங்க அங்க 2 பேரும் முட்டினா ரத்தம் வலியும், அதுல நீங்க குளிர்காயலாம், அந்த ரத்தத்தை நக்கி உங்க ஆட்சியுடைய அதிகாரத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு தரப்பு பிரச்சனையை விரும்புது, இவங்களும் விரும்புறாங்க. அப்படி பிரச்சனையை விரும்புறது அரசு. ஒரு தரப்பா 2 தரப்பு பிரச்சனை விரும்பினது அரசு. அவங்கவுங்க உணர்வோட இருக்காங்க. 2 தரப்பு இருக்கு, அவங்கவுங்க உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா 2 பேரும் மோதிக்கொள்ளணும், அதன் மூலம் ரத்தம் வலியணும், அங்க தீப்பிடிக்கணும், கலவரம் நடக்கணும்னு நினைச்சது அரசாங்கம் என்று குற்றம் சாட்டுகிறேன்.